வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ரீசெண்டாக ஜூன் 15 ரிலீஸ் பண்ண ஒரு ஹைலி பெர்ஃபார்மன்ட் கம்மியான சைஸ் பட் ஹைலி பெர்ஃபார்மன்ட் ஏஐ மாடல் பார்ப்போம். அதை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அந்த மாடலை வந்து நம்ம லோக்கலில் ரன் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி பெர்ஃபார்மண்ட்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாடல் வந்து ஃபேர்லி நியூ, ஜூன் 15 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலோட மெயின் கோல் லெஸ் சைஸ் பேராமீட்டர் மாடலாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ட் வந்து ஹையாக இருக்கணும். ஸோ லெஸ் ரேம் அண்ட் லெஸ் ஸ்பெக்ஸ்லேயே வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ட் கொடுக்கணும், நல்ல அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாடலோட கோல். மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எல்லாம் தேவையில்லை, கம்மியான ப்ரைஸ்லேயே மாடல்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 8,000 இந்த மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு $8,000 ஆயிருக்கு. இந்தியன் ப்ரைஸில் பார்த்தா அது ஃபேர்லி ஹை. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை கம்பேர் பண்ணும்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ், அதுவும் நாட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இல்லாமல் வெறும் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கிறது ஒரு பெனிஃபிட் தான். இது வந்து மற்ற ரிசர்ச்சர்ஸையும் இதே ஆங்கிளில் திங்க் பண்ண வைக்கும். பெட்டர் பெர்ஃபார்மன்ட் மாடல்ஸ் ஆனால் லோ ஸ்பெக் ஹார்ட்வேரில் ரன் ஆகிற மாதிரி, மாடல் பேராமீட்டர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி பட் பெர்ஃபார்மன்ட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணுற நிறைய பேர் இதை மோட்டிவேட் பண்ணும். ஸோ இது ஒரு ரேஸ் மாதிரி தான். நான் இதை நோட்டீஸ் பண்ணுறேன். archivex.org அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சைனாவில் வந்துட்டு நிறையா ரிசர்ச்சர்ஸ் வந்து எவ்ரி மந்த் நிறையா பப்ளிஷ் பண்ணுறாங்க. சைனா, யூஎஸ் அண்ட் அதர் வேர்ல்ட்ஸ் கம்பைன்டு. நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து தான் நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுவும் சொல்லவே தேவையில்லை, இது வந்து ஃபுல்லாக எல்லோரும் சைனீஸ் மெம்பர்ஸ் தான் வந்து இந்த பேப்பர்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டென்ஸ் மாடல் 3 பில்லியன் பேராமீட்டர் தான் இருக்குது, ஆனாலும் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ட் மாடலாக நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. அதுவும் ஃப்ரண்டியர் மாடல், கிளாட் கோட் ஜிபிடி ஜெமினி மாடலோட கம்பேரபிளாக மாடல் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்தோன்னே லைவ் கோட் பெஞ்ச் மார்க் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் கிரேட் வெறும் 3GB கிராஃபிக்ஸ் ரேமில் ரன் ஆகிற மாதிரி பில்ட் பண்ண மாடல். காம்படிட்டிவாக இந்த டெஸ்ட்லாம் இருக்கிறது வந்து ஹை ரீசனபிள், இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் வெயிட்ஸ் மாடலோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெறும் 3 பில்லியன் பேராமீட்டர் மாடல் தான். 3.5ங்கிறது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஓப்பன் வெயிட்ஸ் மாடல். அதோட டோட்டல் பேராமீட்டர் சைஸ் பார்த்திங்கன்னா 4 பில்லியன். அதை விட இது 1 பில்லியன் பேராமீட்டர் கம்மியாக தான் இருக்குது. 76லேருந்து 80 வரைக்கும் வர மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகுது ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். இங்கே இந்த மாடல் சைஸையும் இந்த மாடலோட பெர்ஃபார்மன்ஸையும் கம்பைன் பண்ணி எவ்வளோ % பெட்டர் அப்படின்னு டோட்டல் எடுத்திருக்காங்க. 3.5 ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஓப்பன் வெயிட்ஸ் மாடல் அதோட கம்பேர் பண்ணும்போது 1.3 டைம்ஸ் பெட்டராக இருக்குது. ஓப்பன் ரீசனிங் நெமோட்ரான் இது வந்து NVIDIAவோட ஓப்பன் வெயிட்ஸ் மாடல். இது 7 பில்லியன் பேராமீட்டர் மாடல், அதோட இது 2.3 டைம்ஸ் பெட்டராக இருக்குது. GPT OSS 2 பில்லியன் ஹை, இது ஓப்பன் ஏஐயோட ஓப்பன் வெயிட்ஸ் மாடல். இது 20 பில்லியன் பேராமீட்டர், அதோட 6 டைம்ஸ் பெட்டராக இருக்குது. ஒரு மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் அது பில்ட் பண்ண நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த 1.5 பில்லியன் பேராமீட்டர் ரிலீஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போது அந்த பவுண்ட்ரி இன்னும் புஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு 3 பில்லியன் பேராமீட்டர் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வீக்லி அண்ட் பை வீக்லி கான்டெஸ்ட் வந்து லீட் கோடில் வைப்பாங்க. அதில் இந்த 3 பில்லியன் பேராமீட்டர் மாடலே வந்து 96.1% அக்செப்ட் ரேட் வர மாதிரி ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த பை வீக்லி அண்ட் வீக்லி கான்டெஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. எவ்ரி வீக் அண்ட் பை வீக்லி வந்து புது ப்ராப்ளம்ஸ் தான் வரும். இது நானே ட்ரை பண்ணியிருக்கேன், சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த நியூ ப்ராப்ளம்ஸையும் இதனால் சால்வ் பண்ண முடியுதுன்னா இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது வந்து ட்ரைனிங் டேட்டாவிலேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணல. கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன தெரியும், இது எப்படி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரீ ட்ரைனிங் அண்ட் போஸ்ட் ட்ரைனிங் மாடல் எப்பவுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. பேஸ் மாடல் வந்து ப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ட்ரைனிங் வந்து ஒரு பேஸ் மாடல் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு டாஸ்க்ஸ் கொடுத்து அது வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அது வந்து போஸ்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் வந்து பியூர்லி வந்து போஸ்ட் ட்ரைனிங் ஆப்டிமைசேஷன் தான் நிறையா பண்ணியிருக்காங்க. இதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெமினி 3, GPT, GLM, கிமி இந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த 3 பில்லியன் பேராமீட்டர் மாடலே அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க இந்த லீட் கோட் பெஞ்ச் மார்க் வச்சே. வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ரைனிங்கில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பேஸ் மாடல் வந்து குவன் 2.5 கோடர் 3 பில்லியன் தான் பேஸ் மாடலில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேஸ் மாடலே இங்கே ட்ரெயின் பண்ணல. இந்த வைப் திங்கர் வந்து குவன் 2.5 கோடர் 3 பில்லியன் மாடலை எடுத்து அதுக்கு மேலே வந்து போஸ்ட் ட்ரைனிங் வச்சு வைப் திங்கர் 3 பில்லியன் பேராமீட்டர் மாடல் பில்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்டையராக ஒரு புது மாடல் க்ரியேட் பண்ணல, ஒரு எக்ஸிஸ்டிங் மாடல் எடுத்து அதை போஸ்ட் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு பெட்டர் மாடலை கொண்டு வந்திருக்காங்க. இங்கெல்லாம் வந்து அவங்க போஸ்ட் ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து எங்களுக்கு பெட்டர் திங்கிங் மாடல் கொடுக்குது அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுமே வந்து ஒரு லோவர் பேராமீட்டர் மாடல் எடுத்து அதை வச்சு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரீக் வருது. ஏன் சைனாவில் நிறைய பேர் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்கன்னா, அங்கே ஹார்ட்வேர் ஈஸியாக கிடைக்கும், கிராஃபிக்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் திங்ஸ் வந்து சீப் அண்ட் ஈஸியாக கிடைக்கும்.
அவங்க தான் நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு மேனுஃபேக்சர்ஸ் அசம்பிளி எல்லாம் அங்கே தான் பண்ணுறாங்க. அங்கேருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஷிப் ஆகும். ஸோ அங்கே வந்து தேர்ட் பார்ட்டி ப்ரோக்கன் பார்ட்ஸ், சீப் பார்ட்ஸ், ப்ரோக்கன் கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் வந்ததுன்னா அது ரிப்பேர் பண்ணி ரீயூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அங்கே அந்த மார்க்கெட் வந்து நிறையா இருக்குது. பட் ஆனால் இந்தியாவில் கிராஃபிக்ஸ் கார்டு இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது, இங்கே ஹோம் க்ரௌண்ட் ஜிபியூஸ் வந்து எதுவும் கிடையாது இப்போதைக்கு. ஸோ எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் வாங்குவோம். அதுவும் வந்து ஒரு ப்ரீமியம் டேக்ஸ் கட்டி தான் வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே நம்ம இந்தியாவில் வாங்குகிறோம். ஸோ இந்த பேராகிராஃபில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சிம்பிளாக கொடுத்து அதை வந்து இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹியூமன்ஸோட பிஹேவியர்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புதுசாக எதாவது கற்றுக்குறோன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டர் ப்ராப்ளம்ஸ் எடுத்து அதை சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அந்த டெக்னிக் தான் இங்கே எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ஹியூமன் பீயிங்ஸை எடுத்துக்கோங்க. குழந்தையாக இருக்கும்போது நம்மளுக்கு நிறையா தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்டே வந்து நம்மளுக்கு வயசாக நிறையா நாலேஜ் வரும். அதுக்கப்புறம் ஹார்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே இனிஷியலாக ஈஸி ப்ராப்ளம்ஸ் கொடுத்து அதை நல்லா சால்வ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் போக போக காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி போக போக இங்கே காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதுக்கு கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குல்ல. இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம மக்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நம்ம இந்தியாவிலையும் வந்து இது மாதிரி ரிசர்ச் எல்லாம் நடக்கணும். ஸோ யார் வேணால் இந்த ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரலாம். ஒரு ஐடியா மட்டும் இருந்தால் போதும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் வருதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். சைனாலேருந்து வர ஓப்பன் வெயிட்ஸ் மாடல் எல்லாம் பார்த்திங்கன்னா 16 இயர் ஓல்ட் 16 வயசு பையன் வந்து தான் அந்த டீமுக்கு லீட் பண்ணி அந்த ஐடியா கொடுத்தான் அப்படின்னலாம் நியூஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ யார் வேணால் லிட்ரலி நம்ம ஐடியா கொண்டு வரலாம். நம்ம இங்கே என்ன லேக் ஆகுதுன்னா இந்த நாலேஜ் அண்ட் தென் ட்ரைனிங் ஹார்ட்வேர். நெக்ஸ்ட் மெயின் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சொல்யூஷனுக்கு மல்டிபிள் பாத்ஸ் இருந்ததுன்னா, ஒரு சொல்யூஷனை மல்டிபிள் வேல சால்வ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் மட்டும் அக்செப்ட் பண்ணாமல் மல்டிபிள் சொல்யூஷனையும் அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நாங்கள் டீச்சர் மாடல் வந்து செப்பரேட்டாக வச்சு இதை ஃபிகர் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் நம்ம இப்போ ஜென்ரலாகவே இதை திங்க் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமை நம்ம நிறையா வேலை சால்வ் பண்ணுறதுக்கும் ஒரு வேலை சால்வ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேலை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த நாலேஜை வந்து நம்ம மற்ற ப்ராப்ளம்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். அதே ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க இங்கேயும் கொண்டு வராங்க. இனிஷியலாக ஈஸியான ப்ராப்ளம் கொடுத்து போக போக காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை செயின் ஆஃப் தாட்டோட எப்படி கம்பைன் பண்ணி பெஸ்ட் ஆப்டிமல் அப்ரோச் கொண்டு வந்திருக்கான்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ட்ரைனிங் டேட்டாவில் நிறையா டொமைன்லேருந்து டேட்டா எடுத்து அதை ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஹியூமன் அனாலஜியை எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு எல்லா டொமைன்லேருந்தும் நாலேஜ் இருக்குன்னா ஜென்ரலாக ஒரு ப்ராப்ளம் என்கிட்ட கொடுத்தா அதை நான் ஈஸியாக சால்வ் பண்ணுவேன். ஒரே டொமைனில் மட்டும் நாலேஜ் இருக்கிறத விட மல்டிபிள் டொமைன்ஸ்லேருந்து நான் சொல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்து அதை நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். இவங்க என்ன அல்காரிதம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அல்காரிதம் பேர் MGPO. இது ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த மாடல் ஆல்ரெடி ஒரு சர்டன் டாஸ்க்கு நல்லா பண்ணுதுன்னா இந்த அல்காரிதம் அந்த சர்டன் டாஸ்க்கு பக்கத்தில் நியர்பை டாஸ்க்ஸ் எல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. MGPOட கோர் ஃப்ரேம் ஒர்க் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு ஆனால் அதுக்கு மேலே நிறைய ஆப்டிமைசேஷன் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க, லாங் டு ஷார்ட் மேத் ஆர்எல் அப்படின்ட்டு. அதில் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டு MPGO வச்சு ஒரு ட்ரைனிங் முடிச்சிடுறாங்க. வெர்போஸாக அந்த திங்கிங் ப்ராசஸ் அந்த டோக்கன் கவுண்டெல்லாம் வந்து பெருசாக இருக்கும், பட் சொல்யூஷன் அரைவ் ஆகிடும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் கரெக்டான சொல்யூஷன் பட் ஆனால் டோக்கன் கவுண்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு செகண்ட் ஸ்டேஜ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பரில் எனக்கு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பாயிண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பரை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கன்ஃபார்ம் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து டாப் ரீசனிங் மாடலோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பெஞ்ச் மார்க்ஸு. GPT OSS, மினிமேக்ஸ், DeepSeek, R1 பேராமீட்டர் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. மேலே இருக்கிறதெல்லாம் ஓப்பன் வெயிட்ஸ் மாடல், கீழே இருக்கிறதெல்லாம் ப்ரொப்ரைட்டரி மாடல், க்ளோஸ்டு சோர்ஸ் மாடல். லீட் கோட் வீக்லி அண்ட் பை வீக்லி கான்டெஸ்ட்க்கு வந்து எப்படி வந்து இது சால்வ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரொப்ரைட்டரி மாடல். இங்கே இருக்கிறது எல்லாமே ப்ரொப்ரைட்டரி மாடல். நம்ம டெஸ்ட்லையும் இது இன்க்ளூட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். எல்லா டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஓப்பன் வெயிட்ஸ் மாடல் பார்த்திங்கன்னா இதில் டாப் பெர்ஃபார்மிங் மாடலோட கம்பேரபிளாக இருக்குது. கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, வைப் திங்கர் 3 பில்லியன் பெர் மாடல் நாங்கள் பெஞ்ச் மார்க்ஸ் வச்சு நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை லோக்கலில் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போது ஆக்சுவலாக ஒரு கான்டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு, இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இந்த இதுக்கு இன்னும் 42 மினிட்ஸ் இருக்குது. அதான் ஃபஸ்ட் ப்ராப்ளம். கொஷின் ஒன்று எடுத்து கொடுப்போம். பேரலாக இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். மிடிலாக இருக்க எலிமெண்ட் ஒரே ஒரு டைம் மட்டும் வந்ததுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இது நம்ம ஈஸியாக கோட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அக்செப்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அது கொடுத்த இங்கே இது மிடில் நான் பண்ண மிஸ்டேக்கை வந்து இது கரெக்ட் பண்ணியிருக்கு. எத்தனை தடவை வருது, நான் வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு ஃபார் லூப் வச்சுட்டு டைரெக்டாக
ஓகே, பாஸ் ஆகிடுச்சு. ரீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். இது வந்து மிட் ப்ராப்ளம். ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து செகண்ட் எலிமெண்ட்டோட சின்னதாக இருக்கணும். செகண்ட் எலிமெண்ட்டை வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட சப்ராக்ட் பண்ணால் அது வந்து அவங்க கொடுத்த டார்கெட்டோட பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்செப்டட் ஆகிடுச்சு. இதுவும் கரெக்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு. இது ஒரு லைவ் காம்படிஷன் எனக்கு ஏஐ கோட் யூஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நம்ம 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம இது தேர்ட் ப்ராப்ளம் அண்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் தான் யூஸ்வலாக ரொம்ப ஹார்டாக இருக்கும். கொடுத்தாலும் இது சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணிவிடும்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நம்ம இது பர்ஃபார்மன்ட் பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. லோக்கல்லையும் ரன் பண்ண முடியுது. மாடலோட டவுன்லோட் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் விட்ருக்கேன். அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் சோர்ஸாக இல்லாமல் இருக்க கம்பெனிஸ் ஓப்பன்ஏஐ, ஆந்த்ரோபிக் அவங்களாம் இது மாதிரி தான் ட்ரைனிங்கை வர ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு பெட்டர் மாடல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நினைக்கிறேன். இந்த மாடல் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, நம்மளுக்கு கம்மியான பேராமீட்டர் மாடலாக இருந்தால் கூட அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறது வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ நம்ம அவங்களுக்கு அதான் வேணும். மாடல் சைஸ் கம்மியாக இருக்குது, நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த கம்மியான சைஸ் இருக்க மாடல் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது டோக்கன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அது இந்த மாடல் வந்து நல்லாவே ப்ரூவ் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப்.